குட் மார்னிங். கொஞ்ச நாளா பாபா நேரத்தோடைய முக்கியத்துவம் இல்லையா, சங்கம யுகத்துல இப்போ நீங்க செய்யறது தான் முழு சக்கரத்துக்கும் சேமிக்கப்படும். பாபா நேத்தம் சொன்னது சின்னிக்கும் முரளில பாபா இந்த சங்கம யுகத்துடைய முக்கியத்துவம் சொல்றாரு. நம்மளுடைய நேரம் முழு பெருமதி வாய்ந்தது. இன்னைக்குடைய சங்கார் முரளி 24 நவம்பர். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, இது உங்கள் அதி பெருமதிமிக்க நேரமாகும். எனவே நீங்கள் அதனை வீணாக்க கூடாது. தகுதி வாய்ந்தவர்களுக்கு ஞானத்தை தானம் செய்யுங்கள். கேள்வி: தெய்வீக குணங்களை தொடர்ந்தும் கிரகித்து உங்கள் நடத்தையை சீர்திருத்துவதற்குரிய இலகுவான வழிமுறை என்ன? நினைவாக இருக்கும். பாபா சொல்றது பதில்: பாபா உங்களுக்கு விளங்கப்படுத்தும் விடயங்களை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துங்க. இந்த ஞான செல்வத்தை தானம் செய்யுங்கள். அதன் மூலம் நீங்கள் இலகுவாக தெய்வீக குணங்களை கிரகிப்பீர்கள். சொல்லுவாங்க, நீங்க மேக்சிமம் எப்போ கத்துப்பீங்க தெரியுமா? மற்றவங்களுக்கு படிப்புக்கும் பொழுதுதான் நம்ம மேக்சிமம், நமக்கு தான் அதுல மேக்சிமம் பெனிஃபிட் ஆக்சுவலி. அதனால பாபா சொல்றது, உங்கள் நடத்தை தொடர்ந்தும் சீர்திருத்தப்படும். இந்த ஞானத்தை தமது புத்தியில் நிலைத்திருக்க செய்ய முடியாதவர்கள் அல்லது இந்த ஞான செல்வத்தை தானம் செய்யாதவர்கள் லோபிகள் ஆவார். அவர்கள் தமக்கு தாமே அனாவசியமாக இழப்பை உருவாக்குகின்றார்கள். பாடல்: உங்கள் குழந்தை பருவ நாட்களை மறந்து விடாதீர்கள். எந்த குழந்தை பருவ நாட்கள்? பாபா கிட்ட வந்து அந்த நாட்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாடலை செவிமடுத்தீர்கள். அத்துடன் நீங்கள் அதன் அர்த்தத்தையும் மிக நன்றாக புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் ஆத்மாக்கள் என்பதையும் நீங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் என்பதையும் மறந்து விடாதீர்கள். குழந்தை பருவ நாட்கள்னா நிறைய பொறுப்பு வந்துட்டுதுன்னு சொன்னா குழந்தை அப்படின்றது மறந்துடுவோம். பாபா சொல்றது, அதை மறக்காதீங்க. ஒரு நிமிடம் நீங்கள் தந்தையை நினைவு செய்வதனால் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். மறு நிமிடம் நீங்கள் அவரை மறந்து சந்தோஷமற்றிருக்கின்றீர்கள். ஒரு நிமிடம் நீங்கள் உயிர் வாழ்கின்றீர்கள், மறு நிமிடம் நீங்கள் மரணிக்கின்றீர்கள். பாபா மறந்தோன்னு சொன்னாலே பாபா மரணிக்கின்றீர்கள் சொல்றாரு. அதாவது ஒரு நிமிடம் நீங்கள் எல்லையற்ற தந்தைக்கு சொந்தமாக இருக்கின்றீர்கள், அடுத்த நிமிடம் நீங்கள் திரும்பவும் லௌகீக குடும்பத்தை நோக்கி செல்கின்றீர்கள். எனவே தந்தை கூறுகின்றார், இன்று நீங்கள் சிரிக்கின்றீர்கள், ஆனால் நாளை அழ வேண்டாம். இந்த பாடல்ல இருக்கபடி இதுவே இப்பாடலின் அர்த்தமாகும். மனிதர்கள் அமைதியை தேடி அதிகளவு அலைந்து திரிவதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் யாத்திரைகளில் செல்கின்றார்கள். அவர்கள் எங்கும் அலைந்து திரிவதனால் அமைதியை பெறுவார்கள் என்று இல்லை. இந்த சங்கம யுகத்தில் மாத்திரமே தந்தை வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இப்பதான் நமக்கு அந்த ஆன்மீக யாத்திரை. அனைத்திற்கும் முதலில் உங்களை இனங்கண்டு கொள்ளுங்கள். உங்களை இனங்கண்டு கொள்ளுங்கள். ஆத்மாக்கள் அமைதி சுரூபங்கள். ஃபர்ஸ்ட் அமைதிக்காக வேற எங்கேயும் தேட தேவை. உங்களை நீங்க
இனம் கண்டு கொண்டீங்கன்னா நம்ம அமைதி சொரூபம். அவர்கள் வசிக்கும் இடம் அமைதி தாமம் ஆகும். இந்த 3 விஷயங்கள் பாபா எப்பவும் சொல்றாரு. நான் அமைதி சொரூபம், நான் வசிக்கும் இடம் அமைதி தாமம், அமைதி கடலின் குழந்தை. ஆத்மாக்கள் இங்கு கீழே வரும்போது அவர்கள் நிச்சயமாக செயல்களை செய்ய வேண்டியுள்ளது. நீங்கள் அமைதி தாமத்தில் இருக்கும்போது அமைதி நிறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள். சத்யுகத்தில் அமைதி நிறைந்துள்ளது. அமைதியுடன் சந்தோஷமும் உள்ளது. சத்யுகம் அமைதி தாமத்தை சந்தோஷ தாமம் என்று அழைக்க முடியாது. வேற எந்த அங்க அனுபவமே இல்லை இல்லையா? சந்தோஷம் உள்ள இடம் சந்தோஷ தாமம் என்றும், துன்பம் உள்ள இடம் துன்ப தாமம் என்றும் அழைக்கப்படுகின்றது. நீங்கள் இப்பொழுது இந்த விடயங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்கின்றீர்கள். சந்தோஷ தாமம் வேறு, துன்பதாமம் வேறு. இவற்றை மக்கள் புரிந்து கொள்ள நீங்கள் அவர்களுக்கு அவற்றை தனிப்பட்ட முறையில் விளங்கப்படுத்த வேண்டும். மக்கள் கண்காட்சிகளுக்கு வரும்போது அனைத்திற்கும் முதலில் அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை வழங்குங்கள். ஆத்மாக்களின் தந்தை ஒரே ஒருவரே என விளங்கப்படுத்தப்படுகிறது. அவர் கீதையின் கடவுள், ஏனைய அனைவரும் ஆத்மாக்கள். ஆத்மாக்கள் தமது சரீரங்களை விடுத்து இன்னொன்றை எடுக்கின்றார்கள். ஷரீரத்தின் பெயர்கள் மாறுகின்றன, ஆத்மாவின் பெயர் மாறுவதில்லை. ஆத்மா குழந்தைகளாகிய உங்களால் விளங்கப்படுத்த முடியும். எல்லையற்ற தந்தை மாத்திரம் சந்தோஷ ஆஸ்தியை வழங்குகின்றார். தந்தை சந்தோஷ உலகை ஸ்தாபிக்கின்றார். துன்ப உலகை உருவாக்குவது தந்தைக்கு அசாத்தியமான விடயமாகும். அவக்குள்ள அந்த சம்ஸ்காரமே இல்லை. கல்யாணக்காரி. பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. அதற்குரிய படங்கள் உள்ளன. அவர்களிடம் கூறுங்கள், உங்களாலும் இந்த சந்தோஷத்திற்குரிய ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள முடியும். அது உங்களுடைய கற்பனை என அவர்கள் கூறினால் அவர்களை விட்டுவிடுங்க. பலவந்தப்படுத்தி அப்படி இல்லதானே? எல்லாருக்கும் அவங்களுடைய பாகம் இருக்கு. ஒரு விதை போட்டது, அதுக்கப்புறம் அவங்களே வருவாங்க இருந்ததுன்னா. இது உங்கள் கற்பனை என நினைப்பவர்கள் எதனையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்கள் நேரம் மிகவும் பெருமதியான சேவையிலையும் பாபா சொல்றது, பாபா சொல் நாடி துடிப்பு பார்த்து அவங்களுக்கு, நாடிய பார்த்து அவங்களுக்கு சொல்லுங்க. உலகம் முழுவதிலும் வேறு எவரின் நேரமும் உங்களுடையதை போன்று பெருமதி மிக்கதாக இல்லை. உலகத்திலேயே யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட். இந்த காலத்துல அவங்களதான் சொல்லணும், ராஜாக்கள் யாரும் இல்லையே. அவங்களெல்லாம் கூட ஆர்மி, நேவி. பாபா சொல்றது உங்களுடைய நேரம் மிகவும் பெருமதி மிக்கதாகும். பாபா சொல்றது முக்கிய நபர்களின் நேரம் மிகவும் பெருமதியானது, தந்தையின் நேரமும் மிகவும் பெருமதியானது. அதனால நம்ம இவ்வளோ அலர்ட்டா இருக்கணும். பாபாவுடைய டைம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நேத்து பாபா சாஹிப் பிரம்மா பாபா இவ்வளோ அலர்ட்டா இருந்தாரு. அவருடைய சிறப்பு இயல்பு சொன்னது. தந்தை அனைத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துவதுடன் உங்களை முற்றிலும் மாற்றுகின்றார்.
எனவே தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரம் கூறுகின்றார். என்ன சொல்றார் பாபா? உங்கள் பெருமதி மிக்க நேரத்தை வீணாக்காதீர்கள். தகுதியானவர்களுக்கு ஞானத்தை வழங்குங்கள். நீங்கள் தகுதியானவர்களுக்கே விளங்கப்படுத்த வேண்டும். குழந்தைகள் அனைவராலும் இதனை புரிந்து கொள்ள முடியாது. எல்லாராலும் இது புரிஞ்சு கொள்ள முடியுமா? இல்லை. தகுதியானவர்களுக்கே விளங்கப்படுத்த வேண்டும். சிலருக்கு இதனை புரிந்து கொள்ளும் புத்தி இல்லை. அனைத்திற்கும் முதலில் தந்தையின் அறிமுகத்தை வழங்கும். ஆத்மாக்களாகிய எங்களுடைய தந்தை சிவன் என அவர்கள் புரிந்து கொள்ளும் வரை அவர்களால் வேறு எதனையும் புரிந்து கொள்ள முடியாது. இன்னும் முன்னாடி கூட்டிட்டே போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்காவது அவங்களுக்கு அது புரியணும். பாபா யாரு? அவர்களுக்கு மிகுந்த அன்புடனும் பணிவுடனும் விளங்கப்படுத்துது. நம்மளுடைய வைப்ரேஷன்ஸும் அவங்களுக்கு போய் சேருது இல்லையா? அது முக்கியம். அந்த வைப்ரேஷன்ஸோட அவங்க கேட்கும் பொழுது அது இன்னும் ஏத்துப்பாங்க. சோ மிகுந்த அன்புடனும் பணிவுடனும் விளங்கப்படுது. பின்னர் அவர்களை விட்டுவிடுங்க. ஏனெனில் அசுர குலத்தை சார்ந்தவர்கள் விவாதம் ஒன்றை ஆரம்பிக்க தயங்க மாட்டார்கள். நீங்க விளங்கப்படுத்தி விட்டுடணும். அதை சாதிக்கவோ இல்ல ஆர்கியூ பண்ணவோ அப்படி இல்லதான். நீ அரசாங்கம் மாணவர்களை அதிக அளவில் புகழ்கின்றது. அவர்களுக்காக பல ஒழுங்குகளை அரசாங்கம் செய்து கொடுக்கின்றது. கல்லூரி மாணவர்களே முதலில் கற்களை எரிய ஆரம்பிக்கின்றார். அரசாங்கம் அவ்வளவு செஞ்சாலும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி அந்த மாதிரி செய்யறது. அவர்களிடம் அதிக அளவு கோபம் உள்ளது. வயதானவர்களாலும் தாய்மார்களாலும் இத்தகைய விசையுடன் கற்களை எரிய முடியாது. நியூ பிளட்ன்னு சொல்லுவாங்க இல்ல பாபா. நியூ பிளட் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த போர்ஸ் அடிப்பாங்க. மாணவர்களே அதிக அளவு சத்தம் செய்கின்றார்கள். அவர்களுக்கே யுத்தத்திற்கு செல்வதற்கான பயிற்சி அளிக்கப்படுகின்றது. ஓர் வரும் பொழுது ஆர்மியில சேர்க்கப்படுது ஃபர்ஸ்ட் அவங்கதான். தந்தை இப்பொழுது ஆத்மாக்களாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் தலைகீழாக மாறிவிட்டீர்கள். இப்படி தலைகீழ்னு சொன்னா ஆத்ம உணர்வுல இருந்து உடல் உணர்வுக்கு வந்துட்டோம். உங்களை ஆத்மாக்களாக கருவதற்கு பதிலாக நீங்கள் உங்களை ஷரீரங்களாக கருதுகின்றீர்கள். தந்தை இப்பொழுது உங்களை அரை சக்கரத்திற்கு சரியான முறையில் நேராக்குகின்றார். இரவிற்கும் பகலிற்கும் இடையிலான வேறுபாடு உள்ளது. ஆத்ம உணர்வுக்கும் சரீர உணர்வுக்கும் சரியான திசையில் நிமிர்த்தப்படுவதன் மூலம் நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். அரை கல்பமாக நீங்கள் தலைகீழாகவே இருந்தீர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். தந்தை இப்போது உங்களை அரை கல்பத்திற்கு சரியாக நேராக நிற்க செய்கின்றார். நீங்கள் அல்லாவின் குழந்தைகள் ஆகும்போது உலக ராஜ்யம் என்ற உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றேன். உலக ராஜ்யம் எவ்வளவு பெரிய விஷயம். ராவணன் உங்களை தலைகீழாக திருப்பும் போது அனைத்தும் அழிக்கப்பட்டு நீங்கள் தொடர்ந்தும் கீழே வீழ்வீர்கள். குழந்தைகளாகி நீங்கள்
ராம ராஜ்யத்தை பற்றியும் ராவண ராஜ்யத்தை பற்றியும் புரிந்து கொள்கின்றேன். நீங்கள் தந்தையின் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். நம்மள நேராக்கி என்ன சொல்றாரு? தந்தையை நினைவு செய். உங்கள் வாழ்வாதாரத்திற்காக நீங்கள் செயல்களை செய்ய வேண்டியிருப்பினும் உங்களுக்கு போதுமான அளவு நேரம் உள்ளது. இன்னைக்கு யாரும் கம்ப்ளைண்டே பண்ண முடியாது, டைம் இல்லைன்னு. பாபா சொல்லார், உங்களுக்கு நேரம் இருக்குன்னு சொல்றார். உங்களுக்கு கற்பிப்பதற்கு மாணவர் இல்லாத போது அல்லது உங்களுக்கு வேறு எதுவும் செய்வதற்கு இல்லாத போது தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். அந்த வருமானம் தற்காலிகமான கால பகுதிக்கே ஆகும். ஆனால் இந்த வருமானம் எல்லா காலத்திற்கும் உரியது. நீங்கள் இதில் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டும். மாயை மீண்டும் மீண்டும் உங்களுடைய எண்ணங்களை வேறு திசைகளுக்கு எடுத்து செல்கின்றாள். இது தொடர்ந்தும் நிகழும். இப்பதான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் என்னென்ன இங்கெல்லாம் மனம் போகுது. பாபா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தானே, இதுக்கு முன்னாடி அப்படியே விட்டுட்டோம். அதனால பாபா சொல்லி, இது தொடர்ந்தும் நிகழும். மாயை தொடர்ந்து உங்களை மறக்க செய்கின்றாள். அவர்கள் இதன் அடிப்படையில் நாடகம் ஒன்றை காட்டுகின்றார்கள். கடவுள் இதனை கூறுகின்றார், மாயை இதனை கூறினார். தந்தை குழந்தைகளுக்கு கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். பாபா சொல்றது ஒண்ணு, மாய சொல்றது ஒண்ணு. உள்ளுக்குள்ளாரையும் ஒண்ணு காமிப்பாங்கல்ல, ஒரு ஏஞ்சல் ஒரு டெவில். நம்ம உள்ளுக்குள்ளார காமிக்கிறது தான் நான் இங்க பாபா சொல்றது ஸ்ரீமத் மற்றைய வழிகாட்டல். இதிலேயே தடைகள் ஏற்படுகின்றன. வேறு எதிலும் இந்த அளவு தடைகள் ஏற்படாது. இனி நினைவுல தான் தடைகள் சொல்லுவாங்க. தூய்மையின் காரணத்தினால் பலரும் அடி வாங்குகின்றார்கள். இந்த நேரத்தின் ஞாபகார்த்தம் பாகவதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அரக்கிகளான பூத்தனா, சூர்பனிகை போன்றவர்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளார். இனி பெண் அசுரர்கள். அவை அனைத்தும் தந்தை உங்களை தூய்மையாக்குகின்ற இந்த நேரத்தையே குறிக்கின்றன. நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்தவற்றை அவர்கள் விழாவாக கொண்டாடுகின்றார்கள். இனி சங்கம யுகத்துல என்னெல்லாம் நடக்குதோ அதோடைய ஞாபகார்த்தம் தான் கொண்டாட்டம். அவர்கள் தொடர்ந்தும் கடந்த காலத்தை புகழ்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து ராமராஜ்யத்தின் புகழை பாடுகின்றார்கள். எப்போ நடந்திருக்குன்றது இப்போ அவ்வளோ சந்தோஷமாக தீபாவளி ராமன் திருப்பி ராஜ்யத்துக்கு வர்றது, இந்த மாதிரி எல்லாம் கொண்டாடுறது இல்லையா? அவர்கள் தொடர்ந்து ராமராஜ்யத்தின் புகழை பாடுகின்றார்கள், ஏனெனில் அது கடந்த காலம் ஆகிவிட்டது. உதாரணமாக கிரைஸ்ட் வந்து அந்த மதத்தை ஸ்தாபித்தார். அவர்களிடம் அதற்கான காலமும் திகதியும் இருப்பதனால் அவர்கள் தொடர்ந்தும் அவரின் பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்கள். கிறிஸ்துமஸ் வருகிறது. அந்த வியாபாரம் பக்தி மார்க்கத்தில் அரை கல்பமாக தொடர்கின்றது. வியாபாரம் சொல்லலாம், அது சத்தியுகத்தில் இடம் பெறுவதில்லை. பாஸ்டுக்கு கொண்டாட்டம் சத்தியுகத்துல இருக்காது. பக்தி மார்க்கத்துல தான் கடந்த காலத்தை பத்தி நினைச்சு விழாக்கள் கொண்டாட்டம். இந்த உலகம் அழிக்கப்படும்.
இந்த விடயங்களை புரிந்து கொண்டவர்கள் வெகு சிலரே. இறுதியில் ஆத்மாக்கள் அனைவரும் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். ஆத்மாக்கள் அனைவரும் தங்கள் ஷரீரங்களை நீக்கி விட்டு வீட்டிற்கு திரும்பி செல்வார்கள். வெகு சில நாட்களே எஞ்சியுள்ளன என்பது குழந்தைகளாகி உங்கள் புத்தியில் உள்ளது. இப்பொழுது அனைத்தும் மீண்டும் ஒரு முறை அளிக்கப்படும். நாங்கள் மாத்திரமே சத்யுகத்திற்கு செல்வோம். ஆத்மாக்கள் அனைவருமே அங்கு செல்ல மாட்டார்கள். சென்ற கல்பத்தில் அங்கு சென்றவர்கள் வரிசைக்கரமாக மீண்டும் செல்வார்கள். அவர்களே நன்றாக கற்று மற்றவர்களுக்கும் கற்பிப்பார்கள். மிக நன்றாக கற்பவர்கள் வரிசைக்கரமாக இடமாற்றம் செய்யப்படுகின்றார். ஒரு ஸ்கூல்ல இருந்து இப்படி போறதை போலத்தான் நீங்களும் இடம் மாற்றம் செய்யப்படுவீர்கள். ஆத்மாக்கள் அனைவரும் அமைதி தாமத்திற்கு சென்று வரிசைக்கரமாக அமர்ந்திருப்பார்கள். பின்னர் தொடர்ந்து வரிசைக்கரமாக கீழிறங்கி வருவார்கள் என்பதை உங்கள் புத்தி அறியும். தந்தை கூறுகின்றார், எவ்வாறாயினும் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதே பிரதான விடயமாகும். இதெல்லாமே இருக்கு ஞானம் படத்துக்கு முன்னாடி பாபாவுடைய அறிமுகம். சதா தந்தையின் பெயரை உங்கள் உதடுகளில் வைத்திருங்கள். பாபா அன்னைக்கு ஒரு முறையில சொன்னாரு இல்லையா, பாபா பாபான்னு சொல்லி சொல்லி அவங்களுக்கு விளங்கப்படுத்துங்க. ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன? உலகில் உள்ள எவருக்கும் இது தெரியாது. அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கு, ஏதோ கொஞ்சம் சொல்லுவாங்க அதை பத்தி, பட் முழு ஞானம் இல்லை. நெற்றியின் மத்தியில் அற்புதமானதொரு நட்சத்திரம் பிரகாசிக்கின்றது என அவர்கள் கூறினாலும் அதற்கு மேல் அவர்களால் எதனையும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த ஞானம் வெகு சிலரான உங்களின் புத்திகளிலேயே உள்ளது. நீங்கள் மீண்டும் மீண்டும் மறந்து விடுகின்றீர்கள். அதிலும் கொஞ்சம் பேர்ல தான் இருக்கு. அதுவும் பாபா சொல், அதுவும் நீங்க மறக்கிறீங்க. அனைத்திற்கும் முதலில் தந்தையே தூய்மையாக்குபவர் என்பதை விளங்கப்படுத்துங்க. பாபாவுடைய அறிமுகத்துல எல்லாமே, ஏன் அவருடைய பெயர், ரூபம், வசிக்கும் இடம், அவருடைய பணி, பாபா தூய்மையாக்குபவர். அவர் எங்களுக்கு ஆஸ்தியை வழங்குவதுடன் எங்களை மகத்துவமான சக்கரவர்த்திகளாகவும் ஆக்குகின்றார். இறுதியில் அந்த நாளும் வந்துவிட்டது என்ற பாடல் உங்களிடம் உள்ளது. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் இந்த பாதையை தேடினீர்கள். துவாபர யுகத்தின் ஆரம்பத்தில் பக்தி ஆரம்பமாகியது. பின்னர் இறுதியில் தந்தை வந்து உங்களுக்கு பாதையை காட்டினார். இது கணக்கு தீர்ப்பதற்குரிய காலம் எனப்படுகிறது. வீட்டுக்கு போகிற நேரம், கணக்கு தீர்க்கும் காலம். அசுர பந்தனங்களுக்குரிய கணக்குகள் அனைத்தும் தீர்க்கப்பட்டு நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்வீர்கள். நீங்கள் 84 பிறவிகளின் பாகத்தை பற்றி அறிவீர்கள். இந்த பாகம் தொடர்ந்தும் நடிக்கப்படுகின்றது. மக்கள் சிவ ஜெயந்தியை கொண்டாடுகின்றார்கள். எனவே நிச்சயமாக சிவன் வந்திருக்க வேண்டும். அவர் நிச்சயமாக எதனையாவது செய்திருக்க வேண்டும். அவர் மாத்திரமே புதிய உலகை உருவாக்குகின்றார். பாபாவுடைய பணி ஒண்ணு தூய்மையாக்குபவர், ஒண்ணு புதிய உலகத்தை உருவாக்குகின்றார். லக்ஷ்மியும் நாராயணனும் அதிபதிகளாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது இல்லை. தந்தை மீண்டும் ஒரு முறை
ராஜ யோகத்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் முன்னரும் இந்த ராஜயோகத்தை கற்பித்தார். இது உங்களை தவிர வேறு எவரின் உதடுகளிலிருந்தும் வெளிவர முடியாது. ராஜயோகம் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ன்றது நமக்கு தான் தெரியும். உங்களால் மாத்திரமே இதனை விளங்கப்படுத்த முடியும். சிவபாபா எங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். சிவோஹம் என மக்கள் கூறும்போது அதுவும் தவறானதே ஆகும். சிவோஹம் அப்படின்னா நான் தான் சிவன். அந்த சர்வ வியாபின் வந்துடுது. தந்தை இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் சக்கரத்தை சுற்றி வந்து பிராமண குலத்திலிருந்து தேவ குலத்திற்குள் வருகின்றீர்கள். இதுதான் என்னது? ஹம்சோ சோஹம் என்பதன் அர்த்தத்தை உங்களால் விளங்கப்படுத்த முடியும். ஹம் சோ சோ ஹம். சோனா அப்படி இருந்தது, சோ ஹம் அப்படியே மீண்டும் ஆகும். நம்மளை பத்தி, ஆத்மா பத்தி. நாங்கள் இப்பொழுது பிராமணர்கள் ஆகியுள்ளோம். இது 84 பிறவைகளுக்குரிய சக்கரமாகும். இது ஓதுகின்ற ஒரு மந்திரம் அல்ல. அது அப்படிதான் அவங்க பாடுறது சொல்றது. ஹம்சோ சோஹமோ சிவோஹமோ அவ்வளோ உரத்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பாட்டுலயும் அப்படியும். நான் அதுக்கு அர்த்தம் தெரியாதே. இதன் அர்த்தம் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். இது ஒரு வினாடிக்குரிய விடயமாகும். வினாடிக்குரிய. எவ்வாறு உங்களால் ஒரு வினாடியில் விதையை பற்றியும் விருட்சத்தை பற்றியும் அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளதோ அவ்வாறே நீங்கள் ஹம்சோ சோஹம் என்பதன் ரகசியத்தையும் ஒரு வினாடியில் புரிந்து கொள்கின்றீர். சக்கரத்துடைய ரகசியம். நம்ம என்னவாக இருந்தோம், மீண்டும் அப்படி ஆகிறோம். நாங்கள் இந்த முறையில் சக்கரத்தை சுற்றி வருகின்றோம். இதுவும் சுயதர்சன சக்கரம் எனப்படுகின்றது. ஹம்சோ சோஹம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதும் சுயதர்சன சக்கரம். நீங்கள் சுயதர்சன சக்கரதாரிகள் என எவராவது கூறும்போது அவர் உங்களை நம்ப மாட்டார். அது யாருக்கு? கிருஷ்ணருக்கோ இல்ல விஷ்ணுவுக்கு தான் காமிக்கிறது. நம்ம கிட்ட எப்படி இருக்க முடியும் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்களே அந்த பட்டத்தை உங்களுக்கு கொடுத்துள்ளீர்கள் என அவர் கூறுவார். அப்பொழுது நீங்கள் எவ்வாறு 84 பிறவிகளை எடுக்கின்றீர்கள் என விளங்கப்படுத்த முடியும். இந்த சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கின்றது. அதனால்தான் பாபா என்ன சொன்னார்? அன்போட பணிவோட விளங்கப்படுத்தணும். கொஞ்சம் அகங்காரம் இருந்தாலும் நமக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்ற அந்த அவங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் அது வரக்கூடாது. பிகாஸ் அவங்க ஏற்கனவே ஒரு மாதிரி சேலஞ்ச் பண்ணி கேட்கிறாங்க இல்லையா? ஸோ நம்ம அன்போட பணிவோட விளங்கப்படுத்தி விட்டுடணும்னு சொன்னார். ஸோ இந்த சக்கரம் எப்படி சுழல்றது, 84 பிறவிகள், அதை பத்தி விளங்கப்படுத்து. இந்த சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கின்றது. ஆத்மா தனது 84 பிறவிகளின் காட்சியை காண்கின்றார். இது சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுவது எனப்படுகின்றது. அவர்கள் இதனை செவிமடுக்கும் போது முதலில் அவர்கள் விழிப்படைவார். அவர்கள் நினைப்பார்கள், இவர்கள் என்ன கட்டுக்கதைகளை கூறுகின்றார்கள். நம்மளே தேவர்கள்னு சொல்றோம், அதுவே ஒரு பெரிய இல்லையா? அதுவும் பிரம்மாவுடைய படம் பார்த்துட்டாங்கன்னா இன்னும் நீங்க எப்படி பிரம்மா ஒரு மனிதனாக காமிச்சிருக்கீங்க. நல்ல கட்டுக்கதைகள் மாதிரிதான் அவங்களுக்கு தோணும். அதன் பின்னர் நீங்கள் அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கும் போது நீங்கள் கட்டுக்கதைகள் கூறுவதாக அவர்கள் நினைக்க மாட்டார். பாபாவுடைய அறிமுகம் ஃபர்ஸ்ட் கொடுக்கும். நீங்கள் தந்தையை நினைவு செய்கின்றீர்கள்.
பாடப்படுகின்றது. பாபா, நீங்கள் வரும்போது நாங்கள் உங்களிடம் எங்களை அர்ப்பணிப்போம். நாங்கள் உங்களை மாத்திரமே நினைவு செய்வோம். தந்தை கூறுகின்றார், நீங்கள் இவ்வாறு கூறினீர்கள், அதனால் நான் இப்பொழுது அதனை உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். பற்றினை வென்றவராகி உங்களுடைய சரீரத்தின் மீதான சகல பற்றையும் அழித்து விடுங்கள். அழக பாபா சொல்றார். தந்தை கூறுகின்றார், நம்ம அப்படி சொன்னோமா பாபாவுக்கு, என்னது, நீங்க வரும்பொழுது நாங்க எங்களையே அர்ப்பணிப்போம் அப்படின்னு. நல்ல பாபாசா தந்தை கூறுக, நீங்கள் இவ்வாறு கூறினீர்கள், அதனால் நான் இப்பொழுது அதனை உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். அதனால என்ன செய்யணும்? பற்றினை வென்றவராகி உங்களுடைய சரீரத்தின் மீதான சகல பற்றையும் அழித்து விடுங்கள். உங்களை ஆத்மாவாக கருதி என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். நீங்கள் மற்றவர்களுக்கு கூறுகின்ற இந்த இனிமையான விடயங்களை அனைவரும் ரசிப்பார்கள். நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்காது விட்டால் அவர்கள் ஏதாவது ஒரு விடயத்தை இட்டு சந்தேகம் கொள்வார். அப்பாவுடைய அறிமுகம், மற்ற டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. இதனாலே நீங்கள் முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கின்ற 2 அல்லது 3 படங்களை அவர்களுக்கு முன்னால் வைக்க வேண்டும். தந்தையின் அறிமுகத்தை பெற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் ஆஸ்தியின் அறிமுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். தந்தைன்னு சொன்னாலே ஆஸ்தி. தந்தை கூறுகின்றார், நான் உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆக்குகின்றேன். ஒற்றை கிரீடம் தரித்த அரசர்கள், இரட்டை கிரீடதாரிகளான அரசர்களை வழிபடுகின்ற படத்தை உருவாக்குங்கள். பார்த்திருக்கீங்க தானே? ராமர் கூட சிவலிங்கத்தை வழிபாடு செஞ்சது, கிருஷ்ணர் கூட செஞ்சது எல்லாம் அந்த இருக்குதானே, கோபேஸ்வரர், ராமேஸ்வரர், அதுக்கப்புறம் விக்ரமாதித்யன், இந்த மாதிரி பல படங்கள் இருக்கு. ஸோ பாபா சொல்ல அந்த மாதிரி படத்தை உருவாக்கி விளங்கப்படுத்துங்க. அப்பொழுது அவர்களால் பூஜிக்கப்பட தகுதி வாய்ந்தவராக இருப்பதற்கும் பூஜிப்பவருக்குமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வித்தியாசம் தெரியணும். அனைத்திற்கும் முதலில் அவர்கள் தந்தையை வழிபடுகின்றார்கள். அது சிவனுடைய பக்தன். அதுக்கப்புறம் தேவர்களை வழிபடுறதும் பாபா சொல்றது. அப்போ அது கூட விக்ரமாதித்யன் இருக்கு, அந்த 84 பிறவி சக்கரத்துல அதுவும் இருக்கு, மற்ற படங்களும் இருக்கும். அனைத்திற்கும் முதலில் அவர்கள் தந்தையை வழிபடுகின்றார்கள். அதுவும் பார்த்து சரி, ரெண்டுமே இருக்கு. ஒண்ணு இரட்டை கிரீடம், அது தேவர்கள். அதுக்கப்புறம் அவங்களும் வழிபடுறது சிவன், இல்லையா? அதன் பின்னர் அவர்கள் தங்கள் சொந்த விக்கிரகங்களை வழிபடுகின்றனர். இதுதான் 84 ஏணி படத்துல அது நல்ல காமிச்சிருக்கு. அவர்கள் கடந்த காலத்தில் வாழ்ந்த தூய்மையானவர்களின் விக்கிரகங்களை அமைத்து அவற்றை வழிபடுகின்றார்கள். நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். முன்னர் நீங்கள் கடவுளிடம் கூறினீர்கள், நீங்களே பூஜிக்கப்பட தகுதி வாய்ந்தவரும் பூஜிப்பவரும் ஆவீர்கள். ரெண்டு பட்டமுமே கடவுளுக்கு நம்ம சொல்லிட்டோம், பூஜாரின்னு சொல்லி. அப்படி இல்லை, நீங்களே இந்த சக்கரத்தை சுற்றி வருபவர்கள் என இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது.
நம்மதான் பூஜை ஆகிறோம். பாபா இல்லை. எப்போதும் இந்த ஞானத்தை உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். அதன் பின்னர் உங்களால் மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்த முடியும். நம்ம அதை கடைஞ்சிட்டே இருந்தோம்னு சொன்னா மற்றவங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்மளே கடையிலன்னு சொன்னா அவங்க முன்னாடி யாராவது வரும் பொழுது பாபாவுடைய முரளி பாயிண்ட்ஸ் தான் சொல்லுவோமே தவிர எந்த மாதிரி சொல்லணும் அப்படின்றது இருக்காது. உங்களுடைய செல்வத்தை தானம் செய்வதனால் அது குறைவடைவாது. செல்வத்தை தானம் செய்யாதவர்கள் கருமிகள் எனப்படுகின்றார்கள். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியவற்றை நீங்கள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். இது ஞான தானம் சொல்றது. ஞான செல்வம் இதை தானம் செய்ய செய்ய இது அதிகரிக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தாது விடின் அனாவசியமாக நீங்கள் உங்களுக்கே இழப்பை சம்பாதித்துக் கொள்கின்றீர்கள். உங்களால் தெய்வீக குணங்களை கிரகிக்க இயலாதிருக்கும். மற்றவங்களுக்கு விளங்கப்படுத்தும் போது நம்ம தெய்வீக குணங்கள் நமக்குள்ள வரும். உங்கள் நடத்தையும் அவ்வாறானதாகும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் இப்பொழுது புரிந்துணர்வை பெற்றுள்ளீர்கள். ஏனைய அனைவரும் விவேகம் அற்றவர்கள். நீங்கள் இப்பொழுது அனைத்தையும் அறிவீர்கள். தந்தை கூறுகின்றார், இந்த பக்கத்தில் தெய்வ சமுதாயமும் அந்த பக்கத்தில் அசுர சமுதாயமும் உள்ளன. மகாபாரத யுத்தத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் அது போல இங்க பாபா சொன்னது தேவ சமுதாயம். சங்கம் யுகத்துல தேவ சமுதாயம் அசுர சமுதாயம். ஏன் சங்கம் யுகத்துல இருக்கணும்? என்ன சொல்லிட்டு இருந்தாரு பாபா? சுபாபா சொல்றது, உங்கள் நடத்தையும் அவ்வாறானதாகும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் இப்பொழுது புரிந்துணர்வை பெற்றுள்ளீர்கள். ஏனைய அனைவரும் விவேகம் அற்றவர்கள். நீங்கள் இப்பொழுது அனைத்தையும் அறிவீர்கள். தந்தை கூறுகின்றார், இந்த பக்கத்தில் தெய்வ சமுதாயமும் அந்த பக்கத்தில் அசுர சமுதாயமும் உள்ளது. நீங்கள் இப்பொழுது சங்கம் யுகத்தில் இருக்கின்றீர்கள் என்பதை உங்கள் புத்தியால் புரிந்து கொள்ள முடியும். குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் சங்கம யுகத்தை சார்ந்தவராக இருப்பார். இன்னொரு உறுப்பினரோ கலியுகத்தை சார்ந்தவராக இருப்பார். இருவரும் ஒன்றாக வாழ்வார்கள். அவர் அன்னம் ஆகுவதற்கு தகுதி வாய்ந்தவர் அல்ல என்பதை காணும்போது யுக்தி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். மீனிங், எல்லாருமே வரமாட்டாங்க தானே. இல்லாவிடின் அவர் தொடர்ந்தும் தடைகளை உருவாக்குவார். நீங்கள் முயற்சி செய்து மற்றவர்களையும் உங்களை போன்றவர்கள் ஆக்க வேண்டும். இல்லாவிடின் அவர்கள் தொடர்ந்தும் தடைகளை உருவாக்குவார்கள். அதன் பின்னர் அவர்களிலிருந்து விலகி இருப்பதற்கு நீங்கள் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும். இப்படி அப்படி நேத்து அன்னைக்கு பாபா சொன்னது, நீங்க முகம் திருப்புறது மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் சேவை செய்யணும். அதெல்லாம் முடிஞ்சு தானாகவே நீங்க ஃபுல் முயற்சி செஞ்சிட்டீங்கன்னா தானாகவே டிராமால அந்த மாதிரி யுக்திகள் சீன்ஸ் வரும் இல்லையா? பட் நீங்க முயற்சி செய்யணும். இதுதான் நம்ம இருக்கிறது. தடைகள் ஏற்படும். இந்த ஞானம் உங்களால் மாத்திரமே வழங்கப்படுகின்றன. நீங்கள் மிகவும் இனிமையானவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் பற்றி வென்றவராகவும் ஆக வேண்டும். நீங்கள் விகாரங்களில் ஏதாவது ஒன்றை கைவிடும் போது மற்றவர்கள் சிக்கல்களை உருவாக்குவார்கள். லதான் பாபா சொல்லுது, நீங்கள் மிகவும் இனிமையானவராகணும், பற்றை வென்றவராகணும்.
அப்பொழுது அனைத்துமே சென்ற கல்பத்தில் நிகழ்ந்தவாறே இப்பொழுதும் நிகழ்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தடைகளும் வரும். பாபா என்ன சொல்றாரு? நீங்கள் புரிந்துணர்வுடன் மௌனமாக இருக்க வேண்டும். இந்த புரிந்துணர்வுடன் நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும். நீங்கள் விதியை புரிந்து கொண்டுள்ளீர்கள். விதின்னு சொன்னா இங்க பாபா சொல்றது டிராமா. மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்ற சில குழந்தைகளும் வீழ்வார்கள். அவர்கள் அதிகளவு விசையுடன் அறையப்படுவார். கூறப்படுகின்றது அவர்கள் சென்ற கல்பத்திலும் அறையப்பட்டிருக்க வேண்டும். பாபா டிராமா எப்படி யூஸ் பண்றது பாருங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் உள்ளார்த்தமாக இதனை புரிந்து கொள்ள முடியும். சிலர் எழுதுகின்றார்கள், பாபா நான் கோபம் அடைந்து ஒருவரை அடித்து விட்டேன், நான் இந்த தவறை செய்து விட்டேன். தந்தை வழங்கப்படுத்துகின்றார், என்ற அளவிற்கு உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உள்ளுக்குள்ளால இருந்தும் வரும் விஷயங்கள், வெளியில இருந்தும் வரும். என்னது பாபா சொல்றது? கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வகைப்பட்ட மனிதர்கள் இருக்கின்றார்கள். கள்ளங்கபடமற்றவர்களை தாக்குகின்றார்கள். ஆண்கள் பலசாலியாகவும் பெண்கள் பலவீனமானவர்களாகவும் காணப்படுகின்றார்கள். மறைமுகமான முறையில் போராடி எவ்வாறு ராவணனை வெல்வது என்பதை மீண்டும் தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றான். வேறு எவரின் புத்தியிலும் இந்த போராட்டம் இருப்பதில்லை. போராட்டம் எங்க இருக்கு? புத்தியில். பாபனை சொல்லுது, வேறு எவரின் புத்தியிலும். சங்கம யுகத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னாலே போர்க்களத்துக்கு வந்துட்டோம். புத்தியில என்ன நடக்குது அங்க? பிகாஸ் ஸ்ரீமத் கிடைக்க ஆரம்பிச்சதே. உள்ளுக்குள்ளார ஒரு ஸ்ரீமத்தும் ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கத்துல மன்மத் பரமத். என்ன இருக்கும் உள்ளுக்குள்ளார? போராட்டம். பாபா சொல்றது, வேறு எவரின் புத்தியிலும் இந்த போராட்டம் இருப்பதில்லை. இதனை புரிந்து கொள்கின்ற நீங்களும் வரிசை கரமமானவர்களே. இது முற்றிலும் புதியதொரு விடயமாகும். சந்தோஷ தாமத்திற்கு செல்வதற்காகவே நீங்கள் இப்பொழுது கற்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது இதனை நினைவு செய்தாலும் பின்னர் நீங்கள் இதனை மறந்து விடுவீர்கள். பிரதானமான விடயம் நினைவு யாத்திரை ஆகும். நினைவு செய்வதன் மூலம் நாங்கள் தூய்மை ஆகுவோம். முக்கியம். நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ துளைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். மீட்டே மீட்டே बड़े बच्चों माता पिता दादा का याद गुड मॉर्निंग रूहानी बाकी रूहानी बच्चों को नमस्ते रूहानी बच्चों को नमस्ते தாரணைக்கான சாராம்சம். என்ன நிகழ்ந்தாலும் அதுவே நியதி என கருதி மௌனமாக இருங்க. பாபனிக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கற்பித்தல், நமக்கு மறக்கவே கூடாது. என்ன நிகழ்ந்தாலும் அதுவே நியதி என கருதி மௌனமாக இருங்கள். கோபம் கொள்ளாதீர்கள். இயன்றவரை உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்களை உங்களுக்கு சமமானவர்கள் ஆக்குவதற்குரிய வழிமுறைகளை உருவாக்குங்கள். இரண்டு,
அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை மிகுந்த அன்புடனும் பணிவுடனும் வழங்குங்கள். தந்தை கூறுகின்ற இனிமையான விடயங்களை அனைவருக்கும் கூறுங்கள். என்ன சொல்றது பாபா? உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் சரீரத்தின் மீதான சகல பற்றையும் வெல்லுங்கள். பற்றை வெல்லணும். ஆசீர்வாதம். சுயநலமற்ற கருணை நிறைந்தவராகி ஆத்மாக்களை அலைந்து திரிவதிலிருந்தும் யாசிப்பவர்களிலிருந்தும் பாதுகாப்பாக இருப்பீர்களாக. சுயநலமற்ற கருணை நிறைந்த குழந்தைகளாகிய நீங்கள் ஒரு வினாடி இன்னமும் பலருக்கு அவர்களுடைய ஆன்மீக வடிவத்தையும் இலக்கையும் ஞாபகப்படுத்தும் கருணை நிறைந்த எண்ணங்களை கொண்டிருக்கின்றீர்கள். சுயநலமற்ற கருணை நாம் சொல்றோம். கருணையான குழந்தைகளாகிய உங்கள் எண்ணங்களின் காரணமாக யாசித்துக் கொண்டிருப்பவர்கள் பொக்கிஷங்கள் அனைத்தினதும் கன நேர காட்சியை காண்பார்கள். அலைந்து திரியும் ஆத்மாக்கள் முக்தி ஜீவன் முக்திக்கான இலக்கின் கரையை தம் முன்னால் பார்ப்பார்கள். நீங்க அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றார் பாபா. ஆன்மீக வடிவம் நம்ம அவங்கள ஆத்மாவாக பார்க்கும் பொழுது, நம்ம அந்த ஆன்மீக சுரூபத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு அது அனுபவமாகும். பொக்கிஷங்களுக்கு கரை தென்படும். துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர்கள் என்ற உங்கள் பாகத்தை நீங்கள் நடிப்பதுடன், நீங்கள் எப்பொழுதும் மந்திர சாவியை உங்களுடன் வைத்திருப்பதுடன் சந்தோஷமற்ற ஆத்மாக்களை சந்தோஷமாக்குவதற்கான வழியையும் அறிந்திருப்பீர்கள். மந்திர சாவி இருக்குதா? துன்ப ஆத்மாக்களை சந்தோஷம் அனுபவம் செய்ய வைக்கிறோம். ஸ்லோகம்: சுயநலமற்ற செய்கின்ற ஒரு சேவையாளர் ஆகுங்கள். நீங்கள் நிச்சயமாக உங்கள் சேவைக்கான பலனை பெறுவீர்கள். சுயநலமற்ற சேவை செய்கின்ற ஒரு சேவையாளர் ஆகுங்கள். நீங்கள் நிச்சயமாக உங்கள் சேவைக்கான பலனை பெறுவீர்கள். அவ்வியக்த சமிக்கை: ஷரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். அஷரீரி மற்றும் விதைகள். இறுதி கணங்களில் இயற்கையின் பஞ்ச தத்துவங்களும் உங்களை அதிகளவு அசைத்து பார்க்கும். மாயம் அசைக்கும் கூடவே இயற்கையும் பஞ்ச தத்துவங்கள். பாருங்க, எல்லா தாதிகளும் அம்மா பாபா கூடவே. கடைசியில 5 தத்துவங்கள்லாம் இந்த உடலுடைய எவ்வளவு பிரச்சனைகள் அனுபவம் செஞ்சாங்க. அது கிராஸ் பண்ணி ஆகணும். ஒண்ணு அந்த வெளியில இருக்கக்கூடிய அனர்த்தங்கள், அந்த இயற்கையுடைய அனர்த்தங்களும் இருக்கும். இன்னொன்னு இந்த உடல் மற்ற. எவ்வாறாயினும் அதுக்கு முக்கியமான தேவையானது ஷரீரமற்ற ஸ்திதியை பயிற்சி செய்கின்ற ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆட்ட அசைக்க முடியாதவர்களாக இருப்பதன் மூலம் சிறப்பு சித்தி எய்துவீர்கள். அதுக்கு முக்கியமான பயிற்சி என்னது? தந்தை பிரம்மாவை போன்று நீங்களும் அனைத்து சூழ்நிலைகளையும் கடந்து சென்று உங்கள் சிறப்பு சித்திக்கான அத்தாட்சியை காட்டுவீர்கள். இதனை அடைவதற்கு இயற்கையின் பஞ்ச தத்துவங்களுக்கும் சேவை செய்வதற்காக நேரம் ஒதுக்கி தொடர்ந்தும் நல்லாசிகளுக்கான சக்காஷை
கொடுங்கள். ஒண்ணு இந்த உடல்ல இருந்து உடைய அந்த பேப்பர் பாஸ் பண்ணணும்னா ஷரீரமற்ற விதேகி ஸ்திதியை பிராக்டிஸ் பண்றது. வெளியில இருக்கக்கூடிய இயற்கை அந்த இதுல பாஸ் பண்ணணும்னா அதுக்கு நேரத்தை ஒதுக்கி சகாஷ் கொடுக்கணும். அப்போ அது ரெண்டுத்திலும் நம்ம பாஸ் பண்ணணும். சக்தி.